செயற்குழு மீட்டிங் பற்றி செயற்குழு மீட்டிங் பற்றி எப்படி பேசணும் தளபதி? 2 வார்த்தை என்ன கோரிக்கை வச்சாரு? தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று சிறப்பாக கழக தலைவர் தளபதி அவர்கள் நடைபெற்றது. கரூரில் நடைபெற்ற பெரும் துயரத்தின் போது பாதிக்கப்பட்ட அங்கே இயற்கை எய்திய அந்த குடும்பத்தில் ஒருவராக தளபதி அவர்கள் அமைதியாக இருந்த காலகட்டத்தை அரசியல் சூழ்ச்சிகளால் அவருக்கு எதிராக திருப்ப முயன்றதை பொடி பொடியாக ஆக்குகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவாக இது இருந்தது. கழக தலைவர் அவர்கள் தமிழகத்தில் பெரும் புரட்சியை செய்வதற்கு அவருடைய படையை இன்றைக்கு பட்டை தீட்டி அனுப்பியிருக்கிறார்கள் அவருடைய பேச்சின் மூலம். சரி, இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அத்த தீர்மானம் இது பண்ணுவாங்க, எலெக்ஷன் பற்றி எதனா பேசணும் தளபதி? இல்லை, பொதுக்குழுவில் அதை பற்றி பேசலை. பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் எந்த கூட்டணியை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற முழு அதிகாரத்தையும் கழக தலைவர் அவர்களுக்கு மீண்டும் இந்த பொதுக்குழு மூலம் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆனால் மிக தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் ஒரு கூட்டணி அமையும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் இன்றைய ஆளுங்கட்சி திமுகவுக்கும் தான் போட்டி. அதில் உறுதியாக இருக்கிறார்கள். வேற எல்லாருடைய அரசியலுக்கு இங்கே இடம் இல்லைங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். செயற்குழு மீட்டிங் பற்றி எப்படி பேசணும் தளபதி? 2 வார்த்தை என்ன கோரிக்கை வச்சாரு? தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று சிறப்பாக கழக தலைவர் தளபதி அவர்கள் நடைபெற்றது. கரூரில் நடைபெற்ற பெரும் துயரத்தின் போது பாதிக்கப்பட்ட அங்கே இயற்கை எய்திய அந்த குடும்பத்தில் ஒருவராக தளபதி அவர்கள் அமைதியாக இருந்த காலகட்டத்தை அரசியல் சூழ்ச்சிகளால் அவருக்கு எதிராக திருப்ப முயன்றதை பொடி பொடியாக ஆக்குகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவாக இது இருந்தது. கழக தலைவர் அவர்கள் தமிழகத்தில் பெரும் புரட்சியை செய்வதற்கு அவருடைய படையை இன்றைக்கு பட்டை தீட்டி அனுப்பியிருக்கிறார்கள் அவருடைய பேச்சின் மூலம். சரி, இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அத்த தீர்மானம் இது பண்ணுவாங்க, எலெக்ஷன் பற்றி எதனா பேசணும் தளபதி? இல்லை, பொதுக்குழுவில் அதை பற்றி பேசலை. பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் எந்த கூட்டணியை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற முழு அதிகாரத்தையும் கழக தலைவர் அவர்களுக்கு மீண்டும் இந்த பொதுக்குழு மூலம் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆனால் மிக தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் ஒரு கூட்டணி அமையும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் இன்றைய ஆளுங்கட்சி திமுகவுக்கும் தான்